நடிகர் ஜோசப் விஜய் எங்கே போனார்? யாராவது கூட்டிட்டு வாங்கப்பா. வணக்கம் என் இனிய தமிழர்குடி உறவுகளே. இந்த விளம்பரத்தை பாருங்க. என்ன விளம்பரம் என்றால், பரந்தூர் விமான நிலையம் நில எடுப்பு அறிவிப்பு தமிழக அரசு அறிவித்திருக்கிறது. அதாவது நில உரிமையாளர்கள் நேரில் அவர்கள் பட்டாவை எடுத்துக்கொண்டு நேரில் வந்து உங்களோட கோரிக்கையை மனுவா கொடுக்கணும் அப்படின்னு சொல்லி விளம்பரம் கொடுத்துருக்கு. இந்த விளம்பரத்தை எந்த பத்திரிகை வெளியிட்டு இருக்கு? தினகரன் வெளியிட்டு இருக்கு. மற்ற பத்திரிகைலாம் இல்லை. இதுக்கு எவ்வளவு செலவாயிருக்கும் இது அப்புறம் பார்ப்போம், இன்னொரு வீடியோவில் பார்ப்போம். இந்த பரந்தூர் விமான நிலையத்தில் எல்லா அரசியல்வாதியும் ஒதுங்கிட்டாங்க ஒரு குரல் கொடுத்து. ஆனால் நம்ம தவைக தலைவர் விஜய் ஒரு படி மேலே போயிட்டாரு. அடிச்சாரு பாரு, நேரா மக்களை கூட்டி மண்டபத்தில் உள்ள வச்சு பேசியிருக்காரு பார்த்தியா? அது தில்லு களத்துக்கு வந்துட்டாரு. அதுக்கப்புறம் காணாம போயிட்டாரு. இதுதான் இவர் அரசியல். இப்ப என்ன செய்ய போறாரு? இப்ப அறிவிப்பு வந்துச்சு. இப்ப என்ன செய்ய போறாரு? இந்த மக்களை கூட்டிட்டு போய் மனு கொடுக்க போறியா? அம்போன்னு விட்டாரு மக்களை. இதெல்லாம் ஒரு விளம்பரம். நீ இறங்குனா போராடு, இறங்குனா தொடர்ந்து பின்னாடி போ, இல்லைன்னா தொடாது. கவர்னர் போய் மனு கொடுத்தாரு. அது மனுவோட சரி. தவைக தலைவர் எப்பப்ப அரசியல் பண்ணி ஏதோ பண்றாரு என்பது மட்டும் இதிலிருந்து புரிகிறது. அதோடு இல்லாம இந்த விளம்பரத்துக்கு பல லட்சம் செலவு பண்ணியிருக்காங்க. அதாவது இந்த மீடியாக்கள்லாம் கையில் வச்சுக்கிட்டு விளம்பரங்கிற பேர்ல மக்களோட வரி பணத்தை எடுத்து இவங்களுக்கு விளம்பரம் கொடுத்துடுறது. இவங்க என்ன பண்ணுவாங்க? இந்த பத்திரிகைக்காரங்க, இந்த டிவிக்காரங்க எல்லாம் என்ன பண்ணுவாங்க? அதோ தெரியுது பாரு, 4 காக்கா ஓடுது, வெள்ளை காக்கா அப்படின்னா கூட அதையே அப்படியே பண்ணுவாங்க, அப்படியே போடுவாங்க. ஸ்டாலின் மேல 4 காக்கா வெள்ளை காக்கா பறக்குது, அதை செய்தியா போடியா அப்படின்னா அப்படியே போடுவாங்க. அதுக்கு தான் இந்த விளம்பரம். இதை நான் ஒரு பத்திரிகையாளராக சொல்றேன். அடுத்தமா இந்த வருஷம் செம்மொழி மாநாடு நடத்த போறாங்க. எத்தனைக்கு 1000 கோடி விளம்பரம் போகுதுன்னு பாருங்க. மக்களே புரிந்து கொள்ளுங்கள். இதெல்லாம் எந்த அரசியல்வாதியும் பேச மாட்டா. எதிர்கட்சி தலைவர் பேச மாட்டாரு, அண்ணாமலை பேச மாட்டாரு, கவர்னர் பேச மாட்டாரு. ஏன்னா பேசுனா அவங்க செய்தியை இவங்க போட மாட்டாங்க. ஆனா அவங்க வந்தாலும் இதான் செய்வாங்க. மக்கள் தான் தீர்வு காணது. நன்றி, வணக்கம்.